என் அன்பு குழந்தையே, உன்னை நினைத்து ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார். அது யார் என்றும் அவர் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் உன் அப்பன் உனக்கு தெரிவிக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இது உன்னுடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அப்பன் இதை சொன்னவுடன் இதில் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பம்தான். என் செல்லமே, உன் அப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு என்ன நடக்க வேண்டும், இனி உனக்கு என்ன நடக்கக்கூடாது, எதுவெல்லாம் நடந்தது, இனி என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை சம்பந்தமாகத்தான் உன் அப்பன் இப்பொழுது பேச வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ எண்ணற்ற கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் ஏராளம். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை கண்டும் கண்டு கொள்ளாதவாறு நீ இருந்து வந்தாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு உண்மையாக இல்லை என்று தெரிந்த பிறகும் கூட என் குழந்தை, நீ இந்த அன்பை மட்டும் விட்டுவிடக்கூடாது. நாம் ஏதாவது இதை பற்றி கேட்டால் இந்த வாழ்க்கை நம்மை விட்டு சென்று விடுமோ என்று பயந்து நீ அதனை கண்டு கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் எத்தனையோ நாட்கள் பொறுமை காத்த என் குழந்தை, அவரின் எல்லை மீறல் தெரிந்த பிறகுதான் நீ உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறாய். நீ எப்பொழுது உன்னுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாயோ அன்று முதல் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் துளிர்க்க தொடங்கிவிட்டது. என் தங்கமே, நீ எத்தனையோ அன்பினை கொட்டி கொட்டி அவர் மேல் நேசம் காட்டிக் கொண்டிருந்தாய். உன்னுடைய மொத்த அன்பையும் சேர்த்து அவருக்குத்தான் கொடுத்தாய். ஆனால் என் குழந்தையே, அவருக்காக இரவும் பகலும் உறக்கம் இல்லாமல் தவித்து வந்தாய். என் தங்கமே, இப்பொழுது நீ அந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு நீ அவரோடு சேர்ந்து வாழ வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, நீ ஒன்றை நினைக்கலாம். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னோடு இல்லை என்பது உண்மை. உன்னை பிரிந்து சென்று விட்டார் என்பதும் உண்மை. நீ நினைப்பாய், அப்பா கருப்பனே, நான் உன்னை வணங்க ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கையில் நான் வாழ்க்கை துணை இல்லாமல் தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறேனே என்று. என் குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை உன் அப்பன் நான் அடையாளம் காட்டி கொடுத்து இருக்கிறேன். நீ இதுவரை அவரை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ளாமல் அவர் உனக்கு உண்மையாகத்தான் இருக்கிறார், உனக்கு நம்பிக்கையாகத்தான் இருக்கிறார் என்று நம்பி நீ ஏமாந்து கொண்டிருந்தாய். அந்த ஏமாற்றத்திலிருந்து உன் அப்பன் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, நீ இந்த வாழ்க்கையை தொடர்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தினை ஒரு நாள் நீ சந்திக்க வேண்டி வரும். அன்று என் குழந்தை நீ நிலை குலைந்து போவாய். அதனால்தான் முன்கூட்டியே நீயே அதை தெரிந்து கொள்கின்ற சூழ்நிலையை உனக்கு இந்த அப்பன் உருவாக்கி தந்திருக்கின்றேன். இப்பொழுதும் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் இதோடு உனக்கு முடிந்துவிடப் போவது கிடையாது. இதற்கு பிறகுதான் என் குழந்தையே நீ மனதளவில் தெளிவாக இருக்கப் போகின்றாய். உன்னை சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனைகள், உன்னை சுற்றி வந்த அந்த நம்பிக்கை துரோகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நீ காத்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நம்பிக்கை துரோகங்கள் என்பது நீ இருக்கும் பொழுதே இன்னொரு உறவை நாடி செல்வது. அது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அல்லவா? என் செல்லமே, அது போன்ற நம்பிக்கை துரோகங்களை நீ ஏற்றுக்கொள்ள துணிந்தாலும் உன் அப்பன் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் குழந்தைக்கு இது போன்ற ஒரு வாழ்க்கை துணை தேவை இல்லை என்றுதான் உன் அப்பன் நான் முடிவெடுப்பேன். என் தங்கமே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இப்பொழுது உனக்கு இந்த முடிவினை நான் தந்திருக்கின்றேன். அதனால் வாழ்க்கையை இழந்து விட்டோம். என் செல்லமே, வாழ்க்கை நம்மை விட்டு சென்று விட்டது என்று
ஒருபோதும் நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த வாழ்க்கை உனக்கு தேவையானதும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ அவரை விட்டு பிரிந்து விட்டாய். இப்பொழுது தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீ தனிமையினுடைய அருமை என்னவென்பதை இப்பொழுது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பாய். அவர்கள் உன்னுடன் இருக்கும் பொழுது எத்தனையோ முறை நீ செய்கின்ற நல்ல காரியங்களை கூட தவறு என்று சித்தரித்து உன் மீது பலி போட்டு உன்னை அசிங்கப்படுத்தி இருப்பார்கள். வாழ்க்கையை நீ எது செய்தாலும் உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி இருப்பார்கள். நீ எதை செய்தாலும் நீ எங்கே வெளியில் சென்று விடுவாயோ, பெரிய ஆளாக மாறிவிடுவாயோ என்று மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை குறைவாக பேசியிருப்பார்கள். உன்னை அடக்க நினைத்திருப்பார்கள். இப்பொழுது அவர்கள்தான் அடங்கி போயிருக்கிறார்கள் என்பதை நீ உன்னை அடக்க நினைத்தவர் இப்பொழுது அவர் அடங்கி போயிருக்கிறார் என்பதை உனக்கு தெரிவிக்க வந்திருக்கின்றேன். நீ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சுதாரித்து கொண்டாயோ, என் பிள்ளையே, உன்னுடைய அன்பினை முழுமையாக புரிந்து கொள்ளாமல், என் குழந்தை நீ வைத்திருந்த உண்மையான பாசத்தை தெரிந்து கொள்ளாமல் இன்னொரு உறவு முக்கியம் என்று சென்றவர் இப்பொழுது என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? உன் அப்பன் அதை சொல்லிவிடத்தான் உன்னிடத்தில் பேசி கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, அதை சொல்கின்றேன், நீ நிச்சயமாக அதை கேட்க வேண்டும். இப்பொழுது அவருடைய நிலைமை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி தெரியுமா என் தங்கமே? உண்மையான அன்பினை உதறிவிட்டு உதாசீனம் செய்துவிட்டு இன்னொரு அன்பினை நாடி சென்றவர் ஏமாற்றமடைந்து வாழ்க்கையை வெறுத்து வேண்டாம் என்று விரக்தியின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறார். உனக்கு செய்த துரோகத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். உன்னை எத்தனை வேதனைப்படுத்தினோம் என்பதற்காக அங்கே அவர்கள் கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் தங்கமே, அதற்கு அவர் நம்பி சென்ற அந்த உறவு அவரை நடுத்தெருவில் கைவிட்டதுதான் காரணம். அவரிடம் இருந்த அத்தனை பொருள்களையும் அவர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள். என் தங்கமே, அவர்கள் செய்த நம்பிக்கை துரோகத்திற்கு பிரதிபலனாகத்தான் இப்பொழுது கையில் எதுவும் இல்லாமல் நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் அவருக்கு உன்னுடைய உண்மையான அன்பும் உன்னுடைய அருமை என்பது புரிந்து கொண்டிருக்கும். என் தங்கமே, இந்த அழுகையானது அவர் செய்த கர்மாவுக்காக அனுபவித்து கொண்டிருக்கிறார். உண்மையான அன்பினை ஒருவர் உதாசீனம் செய்யும் பொழுது அதிலிருந்து ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்ன என்பதை வாழ்க்கையில் இப்படித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதற்காக நீ வருத்தப்பட வேண்டும் என்று உன் அப்பன் இதனை உன்னிடத்திலே தெரிவிக்கவில்லை. நீ நினைப்பாயல்லவா, என் வாழ்க்கைதான் இப்படி ஆகிவிட்டது, அவர்களாவது சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று. அதனால்தான் உன் அப்பன் இப்பொழுது அங்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை உனக்கு தெரிவிக்க ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இதற்காகவெல்லாம் நீ வருத்தப்படாதே. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய ஒரு பாதையை நீ காட்டி தந்திருக்கிறது. தனியாக இங்கே எப்படி வாழ வேண்டும் என்ற நல்லதொரு அனுபவத்தை நீ பெற்று கொண்டு இருக்கிறாயல்லவா? ஏமாற்றங்கள் எப்போது எங்கிருந்து எப்படி வரும் என்பதை உணராமல் இதுவரை இருந்த நீ இப்போது அதனை அனுபவித்த பிறகு யாரையும் நம்பக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறாய் அல்லவா? உன்னோடு இருந்தவரை, நீ உயிராக நினைத்தவரே உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு துச்சம் என மதித்து உன்னை தூக்கி எறிந்துவிட்டு இன்னொரு உறவை நாடி சென்று விட்ட பிறகு இனி வேறு யாரை நம்ப போகிறோம் என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, அவசரப்பட்டு யாரையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நம்பி விடாதே. யார் எப்பொழுது எந்த இடத்தில் நம்மை கவிழ்ப்பார்கள் என்பது ஒருபோதும் தெரியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நடப்பவை எல்லாம் சாதகமாகத்தான் நடக்கப் போகிறது. என் குழந்தையே, நீ நல்ல சாதனைகளை புரிவதற்காக எல்லா தகுதிகளையும் உடைய பிள்ளையாக மாறப்போகிறாய். இதுவரை உன்னுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டு இருந்தது. அதை எல்லாவற்றையும் நீ வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது.
உனக்கு எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் உன் அப்பன் அதை நிச்சயமாக உனக்கு செய்து தருவேன். உதவிக்கு எப்பொழுதும் உன் அருகில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. என் தங்கமே, நீ வாழ்க்கையில் அடைந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. இனிமேல் எதற்காகவும் நீ கண் கலங்கி நிற்க வேண்டாம். உன்னுடைய கண்ணீரை இது போன்ற தேவையில்லாத மனிதர்களுக்காக இனி சிந்தக்கூடாது. இனிமேல் அதற்காக வருந்தி ஒரு புண்ணியமும் இல்லை. இனிமேலாவது என் குழந்தை, நான் தப்பித்து கொண்டோம், நம் அப்பன் நம் வாழ்க்கையை காப்பாற்றி தந்து விட்டார் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும். அப்பனை வணங்கிய பிறகு வாழ்க்கை சென்று விட்டது என்று நினைக்கக்கூடாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு தேவையில்லாத வாழ்க்கை என்பதைத்தான் உன் அப்பன் உனக்கு உணர்த்தி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு நீ கடந்து செல்ல வேண்டும். இத்தனைக்கு பிறகும் இன்னொரு உறவை நாடி சென்ற பிறகு, உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருந்த பிறகு, அவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அசிங்கப்படுத்திய பிறகு, அந்த உறவுதான் வேண்டும் என்று சென்ற பிறகு, என் தங்கமே, அதை நினைத்து ஒருபோதும் நீ வருந்தக்கூடாது. அது உன் வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒத்து வராது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னுடைய அப்பனாக, என்னுடைய குழந்தையாக உன்னை கருதி இதை நான் சொல்லிவிட்டேன். இனி என் குழந்தையின் முடிவு என்ன என்பதை நீதான் எடுக்க வேண்டும். என் தங்கமே, இந்த கருப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக உண்டு. அதனால் நீ எதற்காகவும் ஒரு பொழுதும் கலங்கி நிற்காதே. இதுவரை நடந்ததை எண்ணி வருந்தியும் முடங்கி கிடந்திடாதே. இனி உன் எதிர்கால வாழ்க்கை உன் கண் முன்னால் இருக்கிறது. அதை நீ சரியாக தேர்ந்தெடுத்து உன் வழியில் நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் நல்லதாக மாற்றி கொடுக்க வேண்டியது இந்த கருப்பனின் பொறுப்பு என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த கருப்பண்ணசாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை
நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலே தான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும், உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா, என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது,
அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்றுவிட்டது. இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள். என் வாழ்க்கை உயரப் போகிறது. என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது. என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது. என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது. எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது. அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும். உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன்.
நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்துவிட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னவை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும்
அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.